ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா மசாலா கத்திரிக்காய் இதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ வேர்க்கடலை, தேங்காய், கலருக்கு காஷ்மீர் மிளகாய், காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேங்க. இப்போ வந்து இதில் வந்து ஜீரகம் 1/2 டீஸ்பூன், லவங்கம் 2, பட்டை ஒரு துண்டு, வரமல்லி 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், அது கூட அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து வானலிலே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்துட்டோம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க சார், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டுடலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்ச இந்த மசாலா வந்து இந்த கத்திரிக்காயில் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காயை இதில் வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய மசாலாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மசாலா கத்திரிக்காய் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, தோசைக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.